163 ரூபா ஆர்டரு போடு. 304 ரூபா ஆர்டரு போடு 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 போடு. இல்லை 210 ரூபா ஆர்டரு அக்செப்ட் பண்ணலாமா? 27 கிலோமீட்டர் போகுது. 28 கிலோமீட்டரா நம்ம இருக்கிற லொக்கேஷன் இருந்து. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ 280 ரூபா கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. வெயில் வேறு கடலில் சுரியில் அடிக்குதுப்பா. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயின் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஆக்சுவலாக நேற்று ஒரு ஷார்ட்ஸே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம போர்ஸோன் டெலிவரி தான் ஓட்ட போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஹவு டு ஜாயின் போர்ஸோன் டெலிவரி ஓட்டின் ஒரு விளாக் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து டே 1 போர்ஸோன் டெலிவரி ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, ஸோ அது எவ்வளோ எப்படிலாம் இருக்குது, அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அந்த ஆப்பில் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆனால் நிறைய பேர் நம்ம வீடியோ சொன்னது என்னன்னா, ஃபுல் டைமாக ஓட்டுறதுக்கு இந்த ஆப் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோஸ் போர்ஸோ டே 1 எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், டைம் கரெக்டாக 11:36. ஸோ இந்த டைமில் தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் கேஸ். ஓகே, என்ன ப்ரோ ஆன் பண்ணிட்டீங்களா அந்த ஆப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் ஆனும் பண்ணல, ஆன்லைனில் எதுவுமே போகல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதை முடிக்கிறோம். அது என்னென்ன சின்ன சின்ன வேலைகள்னு சொல்லி உங்களுக்கு வண்டியில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஸோ பைக் வந்து கவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்குவா. நைட் டைமில் காற்று அடிச்சில்ல, அதனால நினைக்கிறேன். வண்டி தூசாக இருக்குது கேஸ், தூசியாக இருக்குது, தொடக்கணும் முதல்ல. ஓகே கேஸ், டைம் கரெக்டாக 1:39 இந்த டைமில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் கேஸ். என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டாக கிளம்புறோம் அப்படின்ட்டு காலையில் நிறைய வேலைகள் வருவாங்களே. ஆக்சுவலாக நீங்கள் காலையிலேருந்தே பண்ணுறது எல்லாமே ஒரு விளாகாக போகலான்னு நினச்சேன். ஆனால் காலையில் நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சா, அதை இந்த விளாகில் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த விளாகை பார்க்க வரவங்களாம் கண்டிப்பாக போர்ஸோ டே 1 எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்ற பார்க்க வருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை போட்டு அப்படின்னா கரெக்டாக இருக்காது. இப்போ நான் டெய்லி விளாக்ஸே போடுறேன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது அன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோன்ற டெய்லி விளாக்ஸை போடலாம். ஆனால் இதுக்கப்புறம் டெய்லி வந்து 11 AM ஷார்ப்பாக விளாக் வரும் கேஸ். சரி ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலைகள் என்ன அப்படின்னா, 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் கொடுக்கணும். ப்ளஸ் இஞ்சி. R15 பைக் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கிறது எனக்கு. ஸோ நான் நினச்ச மாதிரி R15 பைக் வாங்கி ஹேண்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பைக்கில் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் உங்களன்றது அப்புறமா ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. ஓகே கைஸ், இஞ்சி வாங்கியாச்சு கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ இந்த போர்ஸோ டெலிவரி ஆப்பில் மேக்ஸிமம் பார்சல் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த போர்ட்டர் ஓட்டுறவங்கெல்லாம் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரோப் வச்சுருப்பாங்க. ஸ்கூலுக்கு பசங்க பேக்கு கட்டிகிட்டு இருக்கு, பின்னாடி ரோப்லாம் வச்சு கட்டிட்டு போவாங்களே. ஸோ அந்த மாதிரி ரோப்லாம் வச்சுருப்பாங்க. மேபி இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய பார்சலாக இந்த ஆப்பில் கொடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்குது. தோருக்கு பாருங்கப்பா, கடை மூடி இருக்குது, பால் கடை. ஸோ ரோப் வாங்கிக்கலாமா? ஸோ அங்கே ஒரு கடை இருக்குது, ரோப் கடை, அதை வாங்கிக்கலாம். மேபி நம்ம எப்படியும் ஃபியூச்சரில் ட்ராவலிங்லாம் பண்ணால் ரோப் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும் கேஸ். ஸோ அப்புறம் பைக்கில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போடணும். இதில் வந்து ஹவு டு ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவரி போட்டிருப்பேன், போர்ஸோ டெலிவரி. அந்த டெலிவரியிலே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து எந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வரும், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் நான் 1 செகண்ட் மட்டும் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர் சில பேர் விசாரிச்சதில் இந்த ஆப் வந்து ஃபுல் டைமாக ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோலாம் வந்து நம்ம ஓட்டும் பொழுது அவுட் ஆஃப் ஜோனில் நம்மளுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம அவுட் ஆஃப் ஜோன் நம்ம ஜோனுக்கே ஆர்டர் வராது சில டைமு. ஸோ அந்த டைமில் இந்த ஆப்பில் நம்ம ஓன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம அங்கேருந்து கரெக்டாக நம்ம ஜோனுக்குள்ளே என்ன ஆர்டர் இருந்தோம் அப்படின்னா அப்படியே வர வழியில் இந்த பார்சல் ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவே நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓட்டுறவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சவர் அண்ணா சொன்னாங்க. பட் பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம கொடுக்குற இடமே வந்துச்சு. ஆனால் எங்கேயுமே எதுவும் கடை இல்லை. ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ விடுங்க, இங்கே வாங்கிக்கலாம். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குமேப்பா. என்னப்பா அதை எடுத்து துணி கடையாக போட்டிருக்கீங்களா? ஓகே ப்ரோ, இப்போ எதுக்கு இந்த பால் இந்த இஞ்சிலாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும் கைஸ், சரிங்களா. அங்கே வந்து எங்கள் அம்மா அடிக்கடி ரெகுலராக போவாங்க வேலைக்கிழமை. ஸோ அங்கே போகும்போது அந்த கோயிலில் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா. ஸோ அங்கே அப்பா எங்கள் அம்மா வந்து இந்த பால் இஞ்சிலாம் வாங்கினா அவங்க காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு ஸோ வாங்கி போய் கொடுப்பாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இல்லை, ரிச்சாக இருந்தால் நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். ஸோ இப்போ எங்கள் அம்மாவால் முடிஞ்சது. ஸோ அவங்க இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேலைக்கிழமை. ஸோ அதனால் வந்து எல்லா வேலைக்கிழமும் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வேலைக்கிழமை வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டில் இல்லை, அவங்க வேறு ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க. ஸோ அதனால் என்னப்போ வாங்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக 3 மணிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டைம் இப்போ தான் 1:50 அந்த மாதிரி ஆயிருக்கும். நம்ம இப்போயே கொடுத்துடலாம் கைஸ், இப்போயே இருப்பாங்க அவங்க. நம்ம சேனலுக்கு வந்து சூப்பர் சன்னு பேர் வச்சுருக்கோம். சூப்பர் சன்னா என்னென்னா, தன்னால் முடிஞ்ச ஒருத்தவங்க வாழ்க்கை பிரகாசமாகனு நினைக்கிறது கைஸ். நம்ம ஒரு சூரியன் மாதிரி இருந்து அடுத்தவங்க வாழ்க்கை பிரகாசமாகனு நினச்சாலே, அந்த அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினச்சாலே அவங்க ஒரு சூரியன் மாதிரி தான். ஏன்னா நம்மளால் அடுத்தவங்க வாழ்க்கை பிரகாசமாக நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் பேரே நான் சூப்பர் சன்னு வச்சிட்டேன்.
அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல நீ ஒரு சூரியன் மாதிரி இருக்கணும், உன்னால் அடுத்தவங்களுக்கு பிரகாசமாக மாறணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் பேரே சூப்பர்ஸ்ன்னு வச்சிட்டேன். ஓகே கேஸ் வாங்கியாச்சு. சரி நான் போய் டக்குன்னு கொடுத்துட்டு ஸோ சாய்பாபா போய் ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு கேஸ் இதுதான் அந்த கோயில், சாய்பாபா கோயில். இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க, நல்லா கட்டியிருக்காங்கப்பா. அது ஒரு இருக்கார் பாருங்கள் சாய்பாபா. அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி பாபா சைன்லேருந்து நம்ம சேனலுக்கு அப்புறம் ரெகுலராக விளாக் பண்ணோம், 11 AM ஷார்ப்பாக பண்ணோம், தொடர்ந்து போட வைங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்போமா. ஆண்டவா இன்றைக்கி தான் அந்த மாதிரி நடத்தி விடணும், தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம விளாக் பண்ணோம், நீங்கள் கூட இருங்க, நல்லதே நினைங்க, என்ன நல்லதே நடக்கும். ஸோ நீங்களும் நல்லதே நினைங்க கைஸ், நல்லதே நடக்கும். ஓகே டன். ஓகே கைஸ் பாபாவை பார்த்து ஒரு அட்டனன்ஸை போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீடை பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ என்னன்னே தெரில கைஸ், எந்த வீடை பார்த்தாலும் ஆசையாகவே இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வெறி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமான வெறி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுலேருந்தே வீடு கட்டணும் ஆசைப்பட்டு விட்டு இந்த வீடு கட்டணுன்ற ஆசைலாம் போய் பங்களா கட்டணுன்ற ஆசை வந்துச்சு. ஓகே கைஸ் டைம் என்ன கரெக்டாக 2 ஸோ இந்த டைம் தான் ஆன் பண்ண போகிறோம். அந்த ஆப்பை ஆன் பண்ணலாமா போஸோ? ஓகே இது பண்ணால் நம்ம ஆன்லைனில் ஆகிடும். ஸோ ஓகே கைஸ் இப்போ ஒரு ஆர்டர் இருக்குது பாருங்கள், எங்கே பிக்கப் எங்கே போட்டிருக்காங்க. கைஸ் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னால் எனக்கு இந்த ஆப்பை பற்றி எப்படி சுத்தமாக அந்தலாம் பெருசாக நாலேஜ் இல்லை. நானும் கற்றுக்க போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்காங்க. அட்ரஸ் பிக்கப் பண்ணுற அட்ரஸ், ட்ராப் பண்ணுற அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 91 rupees கொடுத்துருக்காங்க. 15.61 kilometers ஃப்ரம் யூ. கைஸ் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 17 kilometer போகணும் கைஸ் இந்த ஆப்பில். முன்னாடியே நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தான் கைஸ். இந்த ஆப் ஃபுல் டைமாக ஓட்டுறதுலாம் செட் ஆகுது. ஒரே நிமிஷம் இருக்குது, எங்கள் வீட்டில் நிறைய அந்த சாமி போட்டிருக்காங்க, வீடியோ எடுத்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த ஆப் வந்து ஃபுல் டைம் ஓட்டுறது கண்டிப்பாக செட் ஆகுது. ஸோ நம்ம வேறு டெலிவரி ஆப்பை நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவுட் ஆஃப் ஜோனில் போனால், இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஸோ அந்த டைமில் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓகே நம்ம போகிற வழியில் எதனா ஆர்டர் இருக்கா, இல்லை நம்ம போகிற இடத்துல எதனா ஆர்டர் இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம போகிற ஒரு வேலையாக போகிறோம், கூட இந்த ஆர்டர் எடுத்து போய் கொடுத்தா இது இன்னும் ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து ஃபுல் டைமாக ஓட்டுறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது நீங்களே லாஸ்ட்டில் பாருங்கள். எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நீங்களே லாஸ்ட்டில் பாருங்கள். என்னடா பிக்கே 17 அவ்வளோ கிலோமீட்டரா, ஒன்றும் புரியலையே. அதை பார்க்கும்போதே கடுப்பாக தான் ஆயிடுச்சு. ஸோ அதாவது 91 rupeesக்கு பிக்கப் 17 kilometer, ட்ராப்புக்கு ஒரு 5 kilometer, டோட்டலாக 23 kilometerக்கு மேலேக்கு வெறும் 91 ரூபான்னு பார்க்கும்போதே கவலையாகிடுச்சு. டோட்டலாக இந்த ஆப்பில் ஆர்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே, சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே அதே தான் காட்டுன்னு நினைக்கிறேன். அது யார் எடுத்து ஓட்டுறவங்களோ ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஆர்டர் பக்கத்துலேயே யாராவது டெலிவரி ஆளுங்க இருந்தாங்கன்னா ஸோ பக்கத்துலேயே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் கொடுக்குறவங்க கரெக்டாக இருக்கும். பக்கத்துலேயே பிக்கப் தான் நம்ம எடுத்துக்கலாம் கைஸ், அது ஒன்று. ஏன்னா இதில் ட்ராப்லாம் நீங்கள் இந்த ஓட்டும்போது நீங்கள் பாருங்கள் 30 kilometer 40 kilometerலாம் நம்ம தாண்டி இருக்கிற ஆர்டர்லாம் காட்டுது பிக்கப் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு ஆர்டர் டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு போயிருப்போம். அது எந்த மாதிரி ஆர்டர் நீங்களே பாருங்கள். 163 ரூபா ஆர்டரு, இது அக்செப்ட் பண்ணலாமா? ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன் தானே? சரி நான் ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனில் தான் பிக்கப் அப்படின்னு நினச்சிட்டேன். 8 PM போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். ட்ராப் அங்கே வந்து அதுக்குள்ளே அதை வேறு யாரோ தூக்கிட்டு இருக்காங்க கைஸ் அந்த ஆர்டரை. கைஸ் இதில் ப்ரொஃபைல் போனீங்கன்னா நம்ம ஏர்னிங்ஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுலாம் எனக்கு காமிச்சிடும் போல். சப்போர்ட் ஆப்பில் நான் படித்தது என்னன்னா, சப்போர்ட் டீம் வந்து காலைல 9 AM ஸோ நைட் 9 PM வரைக்கும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு தான் நிறைய பேர் கேள்விப்பட்டது. இதை போனீங்கனாலே இந்த ஆப்பை பற்றி ஓரளவுக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் செட்டிங்கு நம்ம எல்லாத்தையும் அலோவ் கொடுக்கணும், அப்புறம் எப்படி ஆர்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் இந்த மாதிரி வரும். அப்புறம் நான் கேஷ் ஆர்டர்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸு இதிலே போட்டிருப்பாங்க. எல்லாம் ஃபுல்லாக படிக்கணும். இது படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. நம்ம அனுபவப்பட்டே கற்றுக்கலாம். ஹவு டு பே கமிஷன் ஓரளவுக்கு பார்த்தேன்னு ஓரளவு நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியும், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அது எல்லாமே நம்ம ஆப் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் அலோவ் கொடுப்போம்ல, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹவு டு கம்ப்ளீட் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எப்படி பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறதுன்றதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை அவங்க சொல்லி தருவாங்க. இந்த வீடியோஸ் நானே உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன், நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் வீட்டில் பேசின்னு இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்துடுறேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதுலாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ அச்சோ இதை லாக் பண்ணிட்டேன். அதில் என்னென்ன போட்டிருக்காங்க உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் கேஷ் ஆர்டர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா கைஸ் ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ ரேப்பிடோ நம்ம ஒரு ஆர்டர் வந்து நம்ம ட்ராப் பண்ணும்போது கஸ்டமர் வந்து நம்மளுக்கு QR கோடில் பே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்லேயும் QR கோடு காட்டுமா, அந்த QR கோடில் பே பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நான் கேஷ் ஆர்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கையில் வாங்கிப்போம்ல ஜிபேயில், அது வந்து கேஷ் ஆர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேப்பிடோவில் எப்படி 18% பிடிக்கிறாங்களோ இந்த ஆப்லேயும் வந்து பர்டிகுலர் % பிடிப்பாங்க. இப்போ வந்து அந்த QR கோடு கொடுக்கல அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட கையிலையோ இல்லை வந்து நம்ம ஜிபே ஓன் QR ஸ்கேன்லேயோ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து
கேஷ் அண்ட் நான் கேஷ் ஆர்டர்னு சொல்கிறாங்க. ரேப்பிடோவில் எப்படி 18% பிடிக்கிறாங்களோ இதுலேயும் அந்த மாதிரி கமிஷன் சம்திங் பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க கேஸ். அது வந்து நம்ம ரேப்பிடோவில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுவோமோ ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து 300 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பை ஃபார் மீ ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி ஆர்டர்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ஸ்விக்கியில் ஓட்டவங்களுக்கு இந்த பார்சல் ஆர்டர்லாம் எடுத்துன்னு போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில டைம் அது ரேப்பிடோலையும் பார்சல் இருக்குது, அதை எடுத்து போகும்போது இதை கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பிக்கப் ட்ராப் ஆர்டர் தானே. ஸோ கஸ்டமர் வந்து ஏன்னா ஒரு கடை, இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. என்னென்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பு, அந்த மெடிக்கல் ஷாப்பில் சில மாத்திரைகள்லாம் வந்து அவங்க கால் பண்ணி மெடிக்கல் ஷாப்பில் பேசியிருப்பாங்க. நம்ம போய் அங்கே போய் வாங்கிட்டு நம்ம போய் அதை வரணும். ஒரு சில வாட்டி கஸ்டமரே அவங்களுக்கு பே பண்ணியிருப்பாங்க, ஒரு சில வாட்டி நம்மளே காசு போட்டு அவங்க அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணும்போது அந்த அதுக்கான காசையும் வாங்கிட்டு அப்புறம் டெலிவரி பண்ணதுக்கான அந்த காசையும் அவங்ககிட்டயே நம்ம வாங்கிக்கலாம். இன்கேஸ் மெடிக்கல் ஷாப்பில் பே பண்ணி நம்ம வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னா கஸ்டமர் சைடே கால் பண்ணி, சார் என்கிட்ட காசு இல்லை, நீங்களே மெடிக்கல் ஷாப்பில் ஜிபே மூலிமா பே பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நான் டெலிவரி பண்ணதுக்கான காசை கூட என்கிட்ட கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கலாம். ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் ஸ்விக்கி ஓட்டும் போது நான் அந்த மாதிரி தான் பேசி வாங்கியிருக்கேன் பார்சல் ஆர்டரில். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பை ஃபார் மீ ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் கேஷ் ஆர்டர்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் இன் ஆப், இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போதே ஹவு டு ஜாயின் ஒரு ஆப் போட்டிருப்போம் வீடியோ போர்ட்ஸில். ஸோ அதிலே வந்து எப்படி நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அதனால் இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஹவு டு பே கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பாருங்கள். ஸோ அதாவது அதாவது நம்மளுக்கு அந்த கமிஷன்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா, அது நம்ம கையில் கஸ்டமர்கிட்ட வாங்கும்போது அதில் வந்து கமிஷன் வந்து நம்ம வேலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே வரும். ஒரு ஆர்டருக்கும் அது ரேப்பிடோவில் ஓடுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாலெட்டில் வந்து மைனஸில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து 300 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரொஃபைல் பேஜ் இருக்குது. ஸோ இதோ இருக்குது பாருங்கள் வாலெட். இது வந்து 300 ரூபாய்க்கு மேலே மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை டாப் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்ம ஜிபே மூலியமாக கூட பே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு வி ஃபாஸ்ட் பே கொரியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை 210 ரூபா ஆர்டர் அக்செப்ட் பண்ணலாமா? 27 கிலோமீட்டர் போகுது. இருங்க, இந்த ஒரு ஆர்டர் நம்ம எடுப்போம், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். அதுக்குள்ளே வேறு யாரும் அக்செப்ட் பண்ணுற போகிறாங்க. ஸோ எங்கே போகுது? திருவேற்காடில் பிக்கப்பு. ஸோ ட்ராப் வந்து டேக் ஆர்டர்ஸ் கொடுப்போமா? ஆர் யூ ஷுர் தட் ஆர்டர்ஸ் டு யூ வில் கெட் ஆர்டர், சூஸ் எஸ் ஆர்டர் இஸ் யுவர்ஸ். ஓகே, ஷோ ரூட். ஓகே கேஸ், இப்போ கஸ்டமர்கிட்ட போய் நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் பிக்கப்பு? 6 கிலோமீட்டர் கிட்டே வருது கேஸ் பிக்கப்பு. ட்ராப் அங்கேருந்து 27 கிலோமீட்டர் கிட்டே காமிச்சு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நியாயமே இல்லை. 210 ரூபாய்க்கு பிக்கப் 6 கிலோமீட்ரு ப்ளஸ் ட்ராப் வந்து 27 கிலோமீட்டர்னால் இது கொஞ்சம் கம்மி, ரொம்ப கம்மி தான் இது. ஏன்னா நம்ம 27 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 270 ரூபாயிலேருந்து 300 ரூபா. ஏர்னிங்ஸ் வந்து இது எப்படி பிரிப்பாங்கன்னு ஒன்றும் புரியல. நான் ஜஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய கமிஷன்லாம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம ட்ராப் பண்ணும்போது எவ்வளோ நேரம் கமிஷன் முடிச்சுட்டு எவ்வளோ நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கலாம் கேஸ். அப்போ டோட்டலாக அந்த 33 கிலோமீட்டருக்கு 210 ரூபான்றது சுத்தமாக நியாயமே இல்லை. பட் பார்க்கலாம் அவ்வளோதான் வருதா அப்படின்ட்டு. இல்லை அதுலேயும் கமிஷன் எதனா பிடிக்கிறாங்களாம் பார்க்கலாம். 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபாச்சு கொடுக்கணும் கேஸ், அப்போ தான் நியாயம். நீ போகிறது அப்போ வந்து இந்த ஆப்பில் இந்த பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இந்த பைக்கெலாம் ஓட்டினா உங்களுக்கு எதாவது கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. முன்னாடியே எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் கண்டிப்பாக டெலிவரி ஜாப்புக்கு செட்டே ஆகுது கேஸ். இது என்றைக்குனா ஒரு நாள் யூடியூப்புக்காக கண்டென்ட்டுக்காக அதுக்காக வேணால் ஓகேவாக இருக்கலாம். ஆனால் டெலிவரி ஜாப்பு இதை இந்த பைக் வச்சு நம்ம ஓட்டி ஏர்னிங்ஸ் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பயங்கரமாக ஆர்டர் பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் தான் கிடைக்கும் காசு. பக்கத்து சீட்டு வரணும் அப்படியே. ஓகே ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிக்கப் ஆர்டர் காட்டும், அது பிக்கப் கொடுத்தா ட்ராப் லொக்கேஷன் கீழே இருக்குது பாருங்கள். அது எஸ்என்எஸ் ஷோ ஓல்டு ரோட் அப்படின்னு காமிச்சா ஸோ லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கா. உங்கள் லொக்கேஷன் 28 கிலோமீட்டரா நம்ம இருக்கிற லொக்கேஷன் இருந்து. எப்போ எங்கேயோ போகுது கேஸ். ஸோ நீங்கள் ஏன்னா போகும்போது உங்கள் வீட்டு பக்கம் என்ன ஆர்டர்னா அப்படியே போகும்போது நீ எடுத்துகிட்டு போகிறோம், உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், அந்த மாதிரி தான் இந்த ஆப் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்காக தான் இந்த ஆப் உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபுல் டைமாக இதே ஓட்டுறதுலாம் கண்டிப்பாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போயே நம்ம பேசுவோம்னா நம்ம ஓட்டிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணலாம் கைஸ் என்னோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்றதை. ஒரு சில டைம் கூகுள் மேப் வந்து அப்படியே சுற்றி காட்டும், சரிங்களா? ஆனால் லொக்கேஷன் அது கரெக்டாக தான் போதா, கரெக்டான ரூட்லன்னு பார்த்துக்கோங்க. நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டும் போது கூட சரி கைஸ். ஸோ அதாவது இப்படியே போனால் இப்படியே இருக்கும் லொக்கேஷனு. இது போய் சுற்றிட்டு அப்படிக்கா வான்னு காட்டும். அப்புறம் நம்ம சேனலில் பார்த்து கமெண்ட் பண்ணினாரு, ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ சின்ன ஆப் மொக்க ஆப்லாம் ஓட்டி போகிறீங்க, அதெல்லாம் போட்டால் உங்களுக்கு வியூஸே வராது ப்ரோ, கம்மியாக இருக்கும் ப்ரோ, கம்மியாகிடும் ப்ரோ அப்படின்லாம் சொன்னாங்க.
ஸோ எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஆப்பில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து சொல்லி சில பேர் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் போகணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். பட் பரவாயில்ல, நம்ம சேனலில் எனக்கு ஒரு என்ன சின்ன ஆசைனா, எந்த டெலிவரி பற்றி சர்ச் பண்ணாலும் நம்ம சேனலில் வீடியோஸ் யாருன்னா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே நம்ம சந்தோஷம் தான். ஸோ எல்லா டெலிவரியும் பற்றி நான் போகணுன்னு சொல்லி மைண்டில் இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஆப் தான் நம்ம ஓட்டி போட்டுவிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆப் ஓட்டலாங்க. செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே புனை. உறவுகளே, அங்கே பஜ்ஜி பயங்கர சூடாக வச்சுருக்காங்கப்பா. ஸோ அதிகம் போகும்போது சாப்பிட்டு போகணுன்னு தோணுது. சாப்பிட்டே போகலாம். இந்த டைம் தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஐ திங்க் இந்த வீடு தான் நினைக்கிறேன் கைஸ். இன்கேஸ் இவங்க காலே கடைசிக்கு எடுக்கல அப்படின்னா நம்ம வேறு என்ன பண்ணணுன்னே தெரில கைஸ். ஸோ பேக் வந்துட்டு ஓகே, இங்கே போய்ட்டு என்ன டிக்கெட் ரைஸ் பண்ண முடியுமா? டோருக்கு பாருங்கள், சப்போர்ட் டீமுக்கு. ஓகே, இது சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த சப்போர்ட் டீமில் நம்ம கால்லாம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி மெசேஜ் தான் பண்ண முடியும். எனக்கு செகண்ட் ஆர்டரில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்னன்றது உங்கள் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணும்போது அதில் ஒன்றே நான் மெசேஜ் பண்ணும்போது அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த ஆப்லேயே போட்டிருக்காங்க காலைல 9 AM to 9 PM வரைக்கும் தான் அந்த சப்போர்ட் டீமில் மெசேஜ் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஓகே மேம், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ 280 ரூபா கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. டிப்ஸ்ன்னு நினைக்காதீங்க, 40 ரூபா. 40 ரூபா அவங்க நான் ஜிபே பண்ணிட்டேன் கைஸ். டோட்டலாக 210 ரூபா தான். Service rules: be polite, don't be late, handle parcel with care, answer call from the client, deliver all parcel to the doorstep. டோர்லேயே இப்போ டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ don't charge additional money, don't close the address until you are visited. ஓகே கைஸ், டைம் என்னென்னா கரெக்டாக 4:05. ஸோ இந்த டைமில் மறுபடியும் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஏன்னா கடையில் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் இருந்துச்சு. அப்புறம் வந்து பிக்கப்லாம் எங்கேயோ காட்டுது, 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் காட்டுது. அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணாமல் அப்புறம் நம்ம வீட்டை நோக்கி வந்துட்டே இருந்தேன். டப்புன்னு பார்த்தா 300 ரூபா 304 ரூபா ஆர்டர் போட்டாங்க. போடு 304 ரூபா ஆர்டர் போடு 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 போடு. 32 கிலோமீட்டர் பிக்கு, அங்கேருந்து 21 கிலோமீட்டர் ட்ராப்பா. டோட்டலாக 50 கிலோமீட்டர் கைஸ். உறவுகளே, அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்கப்பா. அந்த ஆர்டர் தான் அக்செப்ட் பண்ணோம். சரி ஓகே, ஃபஸ்ட் நாள் தானே போய் பிக்கப் எடுக்கலான்னு பார்த்தா லாங் கிலோமீட்டர் தானே ப்ராப்ளம் அப்படின்ட்டு கஸ்டமரே அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க கைஸ். நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கூட அது எப்போ வேணால் நம்ம பிக்கப் பண்ணுற வரைக்கும் நிலை கிடையாது. டக்குன்னு வந்து கஸ்டமரை கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப லாங்காக போய் பிக்கப் பண்ணுறல, நம்மளுக்கு ஓகே வந்தாலும் கஸ்டமருக்கு இமீடியட்டாக போய் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இடத்துல பிக்கப் போட்டு ட்ராப் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறாங்க. அதனால் நம்ம மேக்ஸிமம் 10 கிலோமீட்டருக்குள்ளேயே பிக்கப் எடுக்கிற மாதிரி எடுத்தால் தான் கரெக்டு. இல்லைனா யோசிச்சு பாருங்கள், நம்ம அந்த இடத்த பிக்கப் பண்ண போவோம், பாதி தூரம் 20 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேன்சல் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம அந்த 20 கிலோமீட்டர் போனதே வேஸ்ட்டாக போய்டும். அங்கேருந்து மறுபடியும் 10 கிலோமீட்டர் பிக்கப் போச்சுன்னா ரொம்ப கடுப்பாயிடுங்க. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸர் இந்த ஆப்பில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. சில டைம் பிக்கப் வந்து 20 கிலோமீட்டர் இருக்கலாம், ட்ராப் வந்து வெறும் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படி கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆர்டர் அக்செப்ட் பண்ணால் கூட நம்ம டேஞ்சர் தான் கைஸ். சில பக்கத்துலேயே பிக்கப் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரொம்ப ஜாஸ்தி தான். 5 கிலோமீட்டர் பக்கத்துலேயே என்ன பிக்கப் வந்துச்சுன்னா ஆர்டர் இருந்துச்சுன்னா ஸோ அதை ட்ராப் பண்ணி அந்த மாதிரி வேணால் இந்த ஆப்பில் சம்பாதிக்கலாமே தவிர்த்து ஃபுல் டைமாக ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் செட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, எல்லாம் தப்பு இல்லையா ப்ரோ, ஒரு ஆப்பை பற்றி இப்படி சொல்கிறீங்க கேட்டால் நான் அதான் யோசிப்பேன். முன்னாடிலாம் எந்த ஆப்பையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு சில டைம் கரெக்டாக இருக்காது, மற்றவங்களுக்கு கரெக்டாக இல்லைன்றதுக்காக நான் யோசிச்சு ஒரு மாதிரி குழம்போல பேசுவேன். பட் இருந்தாலுமே இது எனக்கு சொல்லணும்னு தோணுது. உறவுகளை இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுல, அது கால் பண்ணி கேட்டால் ஆல்ரெடி வரத்துல பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் போய் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன். பிக்கப் பக்கத்தில் தான் 2 கிலோமீட்டர்ஸ் தான். பிக்கப் போய் ரீச் ஆகிட்டேன். அந்த பிக்கப் பண்ணுற கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்குறேன், ப்ரோ ஆல்ரெடி வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் தான் ப்ரோ பிக்கப் வந்துருன்னு கேட்டால் ஸோ ரேப்பிடோ ஆளுங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது நம்ம ஆர்டரை வேறு ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் டீம் கிட்ட சொல்லி அந்த மெசேஜ் எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் கைஸ். ஓகே கைஸ், டோட்டல் நம்ம 210 ரூபா தான் சம்பாதிச்சோம். அதில் 7 ரூபா வந்து அந்த வாலெட் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, அதான் 7 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க. 210 ரூபா 7 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே 33 கிலோமீட்டருக்கு அவங்க 210 ரூபான்றது ரொம்ப கம்மி தான். ஸோ போர்ஸோவை பற்றி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு, அந்த ஆப்பில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லி சில பேர் தெரியாதவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ மூலமாக ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே கைஸ், அதான் இந்த ஆப் வந்து ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன போகிறதுக்கும் செட் ஆகாது. இப்போ 2025 அப்படி தான் வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த ஆப் அப்படியே மாற்றி கொஞ்சம் நல்லாவும் வரலாம். இந்த டெலிவரி ஜாப்லேயே அப்படி தாங்க, சில டெலிவரி ஜாப்லாம் ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. அது அந்த டைம் தான் போட்டிருப்பாங்க, அது வந்து எப்பயுமே அது இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். மேபி இந்த ஆப்பையும் ஃபியூச்சர் இன்னும் நல்லாவும் கொண்டு வரலாம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஸோ இந்த ஆப்பை ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ போகிறவள்ள எதனா ஆர்டர் இருந்தால் ஸோ அதை அப்படியே எடுத்துன்னு போய் கொடுக்குறது நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஆப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மற்றபடி ஃபுல் டைமாக ஓட்டுறவங்க செட் ஆகுது. சரி ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். பாய்.